கடகராசி கடக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். கடகம் சாஃப்ட் காம் நேச்சரு, எல்லாத்துக்காக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, எளிதில் உணர்ச்சி வசக்கூடிய பெண்மை. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நிச்சயமாக நின்று ஜெயிச்சு வந்தவங்க, வாழ்ந்து காட்டினவங்க தான் இந்த கடகராசியில் பிறப்பாங்க. நிறைய கர்ம தோஷங்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ராசி, நிர்வாகத்துக்கு அதிகமாக பெயர் போன ராசி, ரொம்ப கெத்தான ராசி சொல்லுங்கன்னா ஃபஸ்ட்டு கடகம் நிற்கும். ஆனால் இயல்பாகவே இவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப சாஃப்ட் காம் நேச்சராக இருப்பாங்க. எல்லாரையும் எல்லாத்துக்காக விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த கடகம் லவ் பண்ணாலும் சரி, அதே போல் காதல் திருமணம் பண்ணாலும் சரி, இல்லை மேரேஜ் ரிலேட்டடில் எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் தனிச்சு நின்று ஜெயிச்சவங்க அப்படிங்கிறது தான் இந்த கடகராசி. இதுக்கு பிறக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணுங்க. இந்த கடகத்தில் பிறக்கிறதுக்கே ஒரு யோகம் வேணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு, கடகம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நிதர்சனமான உண்மை, ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை, அடுத்து ஜென்ம குரு, எங்களுக்கு பயமாக இருக்குது. டே டு டே லைஃப்பில் எங்களுக்கு ஒரு விஷயங்களும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு என்னப்பா ஜாலி, நீ சந்தோஷமாக இருக்க, மகிழ்ச்சியாக தான் இருக்க, உனக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்குது, நீ நல்லா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏளனமான பேச்சுக்கள் அதிகமாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி மற்றும் கடக லக்னம். இன்றைக்கெல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் அப்படியே மன அழுத்தம் அப்படிங்கிறது, திடீர் கோபம், இத்தனை நாள் இல்லாத வெறுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, யார் இவங்க, கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு எதுக்கு இந்த நிலைமை? இந்த செவ்வாயோடைய பயிற்சி பலன். கடகத்துக்கு ஒரு யோகாதிபதினா செவ்வாய் தான். கடகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். இந்த பக்கம் 10 கிரகங்கள் சொல்கிறக்கூடிய பார்த்திங்கன்னா இருந்தாலுமே இங்கே செவ்வாய் மட்டும் ஒரு கிரகங்கள் மட்டும் ரொம்ப பலமாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மிச்சம் இருக்கக்கூடிய 9 கிரகத்தையும் வீழ்த்தக்கூடிய ப்ரவர் அப்படிங்கிறது இந்த செவ்வாய்க்கு ரொம்ப பலமாக இருக்குது. அப்பேற்பட்ட கடகராசி கடக லக்னத்துக்கு யோகாதிபதியான செவ்வாய் 10ல் ஆட்சி பலம் பெறக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போது, கடகம் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன, பொதுவாக யார் இவங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. கடகராசி மற்றும் கடக லக்னம் சொல்லக்கூடியது ராசியோடைய பொருள் பலன்கள் தான். நீங்கள் யார், எப்பேற்பட்டவர்கள், எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்கு ராசி. நீங்கள் யார், எந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுவீங்க, இன்றைக்கி உங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு. ஏன்னா எல்லா கடகராசியும் இன்றைக்கி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறது, அதிபயங்கர சந்தோஷமாக இருக்கிறது, பொருளாதாரத்தில் அதாவது எதுவுமே இல்லாமல் ஜீரோவாக இருந்து இன்றைக்கி நிறைய பேரும் புகழும்படி வாழக்கூடிய ராசி அப்படிங்கிறது இந்த கடகம் தான் இருக்குது. இதுக்குள்ளத்துக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட்டு, ஒருத்தங்க நல்லா வாழ்கிறாங்க, ஒருத்தங்க வீழ்கிறாங்க, ஒருத்தங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க, ஒருத்தங்க மிடில் கிளாஸாக இருக்காங்க, ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் மட்டும் எதை பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு லக்னம் என்ன, ராசி ரெண்டாவது தான். ராசி 20% பலன்கள் தான். லக்னம் என்ன, அந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, நீங்கள் யார், எந்தெந்த காலத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும் எதை பதில் சொல்லக்கூடிய ராசி பொண்ணான பொது பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவாகவே பொருந்தும். அதுவும் பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு அங்கே ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இன்னுமே அதோடைய பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஸோ இது அப்படியே கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்தில் பொருத்தி பார்த்திடக்கூடாது. அது நிறைய தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடகராசி மற்றும் கடக லக்னம் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் யாரையாவது ஒருத்தரை உயர்த்தி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, மாற்றத்துக்கான நேரமாக இந்த நேரம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பல நாட்களாக எனக்குன்னு ஒரு காலங்கள் வரும், அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள், இன்றைக்கி எல்லாமே வலி வேதனைகளோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், நாளைக்கு என்னத்துக்கு செலவுக்கு பத்துமா பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் உண்டான ஒரு கவலை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. நிறைய இருக்கும்போதுங்க இவங்களை யாருக்கு பணம் கொடுத்தாங்க, என்ன பணம் கொடுத்தாங்க, இவங்க பணம் யார் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. கைக்கு வந்தது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இவங்களுடைய குழந்தைகளுக்கு, இவங்களுடைய மனைவிக்கு, இவங்கள சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி இவங்களால பார்த்திங்கன்னா பணத்தை செலவு பண்ண முடியல. இவங்களால அனுபவிச்சவங்க, அதாவது சொந்த அம்மாவே, சொந்த அப்பாவே, சொந்த அக்காவே, நீ எனக்கு எந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஓரமாக ஒதுக்கி வச்சு ஒரு 4 பேர் முன்னாடி ஒரு அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் அதிகமாக காயப்பட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி தான். ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், அது எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பி அவங்ககிட்டே போவாங்க. பரவாயில்ல இருக்கிறதா வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிற இந்த விஷயங்கள், இது யதார்த்த தன்மை அப்படிங்கிறது இந்த கடகத்துக்கிட்ட அதிகமாக இருக்குது. அதனாலேயே எல்லாரும் இவங்கள தூக்கி போட்டு ஏறி மிதிக்கிறாங்க, திருப்பி திருப்பி பட்ட அவமானத்தையே பட்டுட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பாருங்கள், இதே வேறு ராசியை போய் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், தூக்கி ஓங்கி அறிஞ்சிருவாங்க. ஆனால் இந்த கடகருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் மறந்து திருப்பியும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அதனாலேயே ஒரு தடவை இவங்களை பார்த்தா எல்லாருக்குமே ஏளனமாக இலக்காரமாக இருக்குது. எதுக்கு இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, திருப்பி 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 அந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறைஞ்சிட்டு சரி அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரே ராசி இதுதான். அதனால தான் இன்றைக்கி உறவு சார்ந்த விதத்தில் அதிகமான பாதிப்பு.
எது வேணும்னு கிடைக்கிறாங்களோ அன்னைக்கு இவங்களுக்கு இல்லை, இந்த ஹெல்ப் இவங்க கிட்ட இன்னைக்கு கிடைக்கும்னு போனால் யாருக்கிட்டையுமே இல்லை. இவங்க ஃபோன் பண்ணி தான் இன்னைக்கு எடுத்து பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. மனசு ஃபுல்லாக ஸ்ட்ரகிள்ஸு, துரோகம், கடவுள் நம்பிக்கை ரொம்ப இன்னைக்கு அதிகமாக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்துக்கு தான். இன்னைக்கு ராசிக்கு 2ல் கேது, ராசிக்கு 12ல் வந்து குரு. இதெல்லாம் என்ன சொல்ல வருது? நாங்கள் நல்லா மீண்டு வந்துருவோமா? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடகராசி மற்றும் கடகத்துக்கு ரீசெண்டாக ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். நம்ம பார்க்கும்போது 2024 பார்த்து அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு, ரொம்ப கவனமாக இருங்க. அந்த நம்பிக்கை துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஜீரோவாக பண்ணிடும். நிச்சயமாக யோசிக்காமல் எந்தெந்த ஒரு முடிவு எடுத்துக்காது, இது உங்களுடைய குழந்தைகளை பாதிக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். உங்களுடைய குழந்தைகளை பாதிக்கும், உங்களோட பொருளாதாரத்தை பாதிக்கும், நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அப்படி. தன்னுடைய கூட வேலை செஞ்சவரைவே வந்து பார்த்திங்கன்னா நம்பி டிரைவராக இருந்தவரை தன்னுடைய குடும்ப உறுப்பினராக மாற்றி அதன் மூலியமாக பெரிய பிரச்சனை, பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு அவர் போயிட்டார். அவர் எங்கே இருக்காரு, ஏது இருக்காருன்னு இவருக்கு எதுவுமே தெரியல. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை காரணமாக மனைவி இவரை விட்டு விலகி இன்னைக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் ரொம்ப அதிகமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. நடக்க முடியல மேடம் என்னால் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்தார். நம்ம ஆல்ரெடி குறித்து வச்சு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தோம், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பாதிப்படைவீங்க, நம்ம கவனமாக இருங்கன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் கேட்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த நேரம் லக்னமும் ராசியும் அப்படி இண்டிகேஷன் பண்ணிச்சுங்க. அதனால தான் உங்களை 3 தடவை அழுத்தி சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்படி சொல்லும் போது ஆமாம் மேடம் நடந்துருச்சு, நீ இதுலேருந்து எப்போ நான் மீண்டு வெளியே வருவேன், எனக்கு இந்த துரோகங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுவாங்களா, எனக்கு இந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, என்னால் இந்த பணத்தை இனி 25 வருஷம் ஆனாலும் என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு அவரே திறமையாக சொல்கிறார். அவருடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அவருடைய ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது 50 வயது கடந்துருச்சு. இத்தனை நாளாக சம்பாத்தியம் பண்ண அத்தனை சொத்தும் அவரை விட்டு போயிடுச்சு. இப்போ இது எல்லாத்துக்குமே இவனுக்கு திருப்பி எப்படி குட்டி கரணம் போட்டாலும் அவர் ஜெயிக்க முடியாது. அவரோட ராசி கடக ராசி. அவர் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் ஆளாகும் அவருடைய பிறந்த கால ஜாதகத்திலேயே இருக்குது, இண்டிகேஷன் பண்ணுச்சு. அப்போ தவறு இல்லாமல் நீங்கள் பிழைச்சிக்கோங்க அப்படிங்கிறத நம்ம எதுக்காக சொன்னோம்? அவருடைய பிறந்த கால ஜாதகம் பதில் சொல்லுச்சு. சார் நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே பொது பலன்களை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடவே கூடாது. ஸோ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே வரக்கூடிய இந்த பெயர்ச்சி பலன்கள், புதிய தொழில் தொடங்குறதுக்கு, மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும், ஏற்கனவே தொழிலில் நலிவு சந்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது ஒரு புத்தம் புதிதாக ஒரு விஷயத்த பண்ணலான் இருக்கேன், நல்லாயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிட்டே இருக்குது, இதுக்கு ஏதாவது மாற்று சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த நேரம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அதே போல் இன்னொரு பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்துக்கலாமா, அவங்க கூட சேர்ந்து தொழிலில் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிகள் வருமா, நிறைய ஒரு க்ரோத் வருமா. ஏன்னா கடகம் வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்து. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வட்டிக்கு பணம் வாங்கி தன்னை நம்பி இருக்காங்க, தனக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணமாக இருக்காங்க. என்னை நம்பி 20 பேர் 30 பேர் வேலை செய்கிறாங்க மேடம், இந்த தொழிலை நான் நஷ்டம் அடைஞ்சாலும் நான் திருப்பி நடத்துவேன் மேடம்னு சொல்லாத ராசி இந்த நபர்களே இல்லை. அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தை ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி இந்த கடகம். அதனால் இந்த கடகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலக போகுது. அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்க கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 2 மார்க்கில் போகுது, 3 மார்க்கில் போகுது, 10 மார்க்கில் போகுது, ரொம்ப 10 வருஷமாக முடிவு பண்ணிட்டு இருக்கேன், 20 வருஷமாக நான் எஃபர்ட்ஸ் போடுறேன், ஜெயிக்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே டயர்டாகி பேசிகிட்டு இருக்கக்கூடிய கடகராசி மற்றும் கடகலகத்துக்கு இந்த நேரம் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகளும், திடீர் மன அழுத்தங்களும், ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், கடந்த காலத்து துரோகத்தை நினச்சி வருத்தப்பட்டு ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. செவ்வாய் நல்ல பலம் பெற்று 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக இருக்க போது. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் உங்களை நம்பி ஏமாற்றிட்டு இருந்தவங்களுக்குலாம் கடவுள் வந்து இதெல்லாம் ஒரு விஷயங்கள் நெகட்டிவ், இவங்கெல்லாம் நெகட்டிவ் பர்சன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காமிப்பார். இதிலிருந்து அவங்கள வெளியே விட்டுட்டு நீங்கள் வெளியே வரதா பிஸ்னஸும். பொதுவாக இந்த கடகராசி மற்றும் கடகத்துக்கு லவ் பண்ணால் வெளியே வர முடியாது, திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டா வெளியே வர முடியாது, தொழில் நடத்திட்டு இருந்தால் அதில் பிரச்சனை வந்தாலும் வெளியே வர முடியாது, எதாக இருந்தாலும் அப்படியே அதிலே லாக் ஆயிடுவாங்க. எல்லாமே சரியாயிருங்கிற ஒரு ஹோப்லேயே இனி அந்த மாதிரிலாம் இருக்காமல் ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. புதிய திறமை வளர்த்தி கொள்வதற்கும், மனக்குழப்பங்கள் விலகுவதற்கும், இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக இந்த கோச்சாரம் வரும். குடும்பத்தில் மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாமே எனக்கு இத்தனை நாளாக கிடைச்சதில்லை, இனி கூடுமாக. வேலையில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். மொத்தம் இந்த செவ்வாயோடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இத்தனை நாளாக வருத்தப்பட்டுட்டு இருந்தோமே, இனி பரவாயில்லையே, நமக்கு ஒரு க்ரோத் அப்படிங்கிறது ஒன்று, எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹோப்பு இந்த செவ்வாய் பலம் பெற்று ஆட்சியை பார்த்து லக்னத்தை பார்க்கறதுனால, ராசியை பார்க்கறதுனால இந்த சந்திரமங்கல யோகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை.
இருந்தாலும் இந்த ஒரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் இந்த தசாபுத்தியோட கூடிய அமைப்பு நிச்சயமாக பதில் சொல்லும். தனிப்பட்ட ஜாதகம் தான். இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் எப்படி இருக்காரு அப்படிங்கிறதுல பாதிப்பா, இல்லை அது பாதகமா, இல்லை சாதகமா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.